ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.com நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. லாஸ்ட் 3 வீடியோவில் ஐபிஓ எப்படி அனலைஸ் பண்ணுறது, ரிசல்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது, கம்பெனிஸை ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த ஸ்டாக்கும் அந்த செக்டாரும் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்டு அதை டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு என்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டில் இருக்கோம். இது டிஃபால்ட்டாக ட்ரேடிங் வியூவில் ஒரு கம்யூனிட்டி இண்டிகேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸில் போனீங்க அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்னு ட்ரை பண்ணணும். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ஸ்டாக் பாரத் ட்ரேடர்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இண்டிகேட்டர் தான் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் தான் இங்கே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இது நிஃப்டிக்கு அகைன்ஸ்டாக, நிஃப்டியை கம்பேர் பண்ணி இந்த பர்டிகுலர் இங்கே நம்ம எந்த ஸ்டாக் பார்க்குறோமோ அந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம செக்டாரையும் பார்க்க முடியும். ஸோ இண்டிசஸும் இதில் நம்ம பார்க்க முடியும். இண்டிசஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் நிஃப்டி மிட் கேப் செலக்ட், நிஃப்டி ஸ்மால் கேப், நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் இருக்குது. அப்போ நான் ஆட்டோ இண்டெக்ஸை பார்க்கணும்னா ஆட்டோ இண்டெக்ஸ் இங்கே போட்டுட்டேன். ஆட்டோ இண்டெக்ஸு ரிலேட்டிவ்லி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ க்ரீனாக இருக்கிற இடத்துல பாருங்கள், அது ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் புல்லிஷாக போயிருக்கு. இறங்கும் போது இறங்கிருச்சு. திரும்ப பாருங்கள், இந்த இடத்துல க்ரீனாக வருது பாருங்கள். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அது பாருங்கள் எவ்வளோ மொமெண்டத்தில் இருக்குது அப்படின்ட்டு. திரும்ப இறங்கும் போது இங்கே ரெட்டில் வந்துருச்சு. அப்போது ஒரு செக்டாரும் நீங்கள் இங்கே டைப் பண்ணி பார்த்துக்கலாம், அல்லது ஒரு ஸ்டாக்கும் நீங்கள் அந்த இது எப்படி ரிலேட்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். டெய்லி நம்ம நார்மலாக லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க ஸ்டாக்ஸுக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ புதுசாக ஐபிஓ வந்த கம்பெனி ஒரு 1 இயர்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு டேட்டா பத்தாது. அப்படிங்கிறதுனால இதில் டெய்லியில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 123 பீரியட் வச்சுருப்பாங்க. அப்படின்னாக்கா 6 மாதம். ஸோ இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியில். ஏன் அப்படின்னாக்கா ரிலேட்டிவாக உங்களுக்கு டேட்டா கம்மியாக இருக்குது. அப்போ ஐபிஓ கொஞ்ச நாளில் ஒரு 120 கேண்டில் 6 மாதம் 7 மாதம் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்குறதுக்கு இந்த பீரியட் தான் வைக்கணும். இதுக்கு கம்மி வச்சிங்கன்னா ரொம்ப வெப்ஸாக வரும். ஸோ 123ங்கிறது இது டிஃபால்ட்டான பீரியடு. இது டெய்லிக்கு கரெக்டாக இருக்கும், டெய்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் ஒரு பிட்ஃபால் என்னென்னா, இங்கே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் க்ரீனில் இருக்குது, ஆனால் மார்க்கெட்டிங்க செல்லில் இருக்குது. அப்போது வெறும் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பை எடுத்தோம்னா நம்மளால் கரெக்டாக டைமிங் பண்ண முடியாது. அப்போது உங்களோட டெக்னிக்கல் டூல் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நான் மேலே ஒரு மூவிங் ஆவரேஜ் க்ளவுட் வச்சுருக்கேன். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் க்ரீனு, மூவிங் ஆவரேஜ் பை கொடுத்தது, நான் பை போயிட்டேன். மூவிங் ஆவரேஜ் இங்கே செல் ஆகிடுச்சு, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் க்ரீனில் இருக்குது, ஆனால் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், ப்ராஃபிட்டை லாக்இன் பண்ணிட்டேன். இங்கே சைட்வேஸாக இருந்தப்பலாம் நான் ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டேன். என் ஃபண்டு வேறு எதில் இருந்திருக்கும். அடுத்து திரும்ப இங்கே மூவிங் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் க்ரீனில் இருக்குது, இங்கே பை விழுவுது, நான் இங்கே எடுத்துட்டேன். திரும்ப இந்த மொமெண்டத்தை கேப்சர் பண்ணிட்டேன். அப்போது இங்கேருந்து இந்த 3 மாதமும் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் க்ரீனாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதத்தோட ஐடியல் பீரியடை, ஹோல்டிங் பீரியடை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். 2 மாதத்தில் மூவ்மெண்ட் நல்லா இருந்த இடத்துல நான் மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணிட்டேன். அப்போது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்தோமா அந்த ஸ்டாக்கை பார்த்துக்கணும். அப்புறம் அதை என்ன டைம் ஃப்ரேமில் எடுக்க போகிறோமோ அதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை டைம் பண்ணுறதுக்கான டூல் டெக்னிக்கல் இண்டிகேட்டரும் அந்த பை கொடுக்குதாங்கிறத பார்த்துக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கம்பைன் ஆகிடும். இப்போ ஸ்டாக் கொஞ்சம் அதிகமான நாள் இருக்குது. அப்போ நம்ம இது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் மந்த்லியில் பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஆனால் சில ஐபிஓ ஸ்டாக்ஸுக்கு பார்க்கணுங்கிறதுனால நான் டெய்லி சொல்கிறேன். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு மேலே டேட்டா இருக்குது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டேட்டா இருக்க கம்பெனி அப்படின்னா நீங்கள் வீக்லிக்கு போயிடுங்க. இப்போ வீக்லி போனீங்கன்னா வீக்லிக்கான பேராமீட்டர் உங்களுக்கு 52 வீக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம 55 பீரியட் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ 55 பீரியட் எடுத்திங்கன்னா
55 பீரியட்ல எங்கெல்லாம் கிரீன்ல இருக்கோ, அங்கெல்லாம் மொமெண்டத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இங்க கிரீன்ல வந்துச்சுங்களா? அங்க மொமெண்டம். திரும்ப இங்க கிரீன்ல வந்தப்ப மொமெண்டம். அடுத்து இங்க கிரீன்ல வந்தப்ப மொமெண்டம். அப்போ மொமெண்டத்த மட்டும் நீங்க இதுல எடுத்துக்கலாம். உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல பொறுத்து, நீங்க வந்து ஸ்விங் பண்றீங்களா? அல்லது பொசிஷன் பண்றீங்களா? இன்வெஸ்டிங் பொறுத்து பண்றீங்களான்னு பொறுத்து, டெய்லி, வீக்லி ஆர் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நீங்க உங்களோட ட்ரேட்ஸ வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல கிரீன் வந்தது. அங்கருந்தே உங்களுக்கு கம்ப்ளீட் மொமெண்டம். இந்த சின்ன சைட்வேஸ் வந்து மந்த்லில வந்து உங்களுக்கு கரெக்ஷன் ஆயிட்டு, மந்த்லில இன்டாக்ட்டா தான் இருக்கு. நீங்க லாங் டெர்ம் இன்வெஸ்டிங்கா வச்சிருந்தா, இப்ப இங்கேயே வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் இங்க முடிஞ்சிருச்சு. ஆனா, இந்த 2 இயர்ஸ்க்கு மேல 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஹோல்டிங் பண்றீங்கன்னா, நீங்க மந்த்லில பார்த்துட்டு மந்த்லில நீங்க வந்து உங்களோட என்ட்ரிய வந்து டைம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட டைமிங் டூல் இப்ப இதுல பாருங்க, கரெக்ட்டா இந்த இடத்துல பாட்டம்ல வந்து என்ட்ரி குடுத்தது. அப்ப இங்கருந்து நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாரி டைமிங் டூல் வந்து நம்ம வச்சுக்கணும். வெறும் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்த மட்டும் பார்த்துட்டு ஸ்கேன் பண்றோம். பார்த்தீங்கன்னா, டாப் கெய்னர்ஸ்ல போய் பை பண்றோம். டாப் லூசர்ல போய் செல் பண்றோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே ஃபெயில் ஆகும். ஏன் ஆகுதுன்னா, டெக்னிக்கல்ஸ் வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல கம்பைன் ஆகாது. அதனால தான் ஃபெயில் ஆகுது. அதே கான்செப்ட் தான் இங்க. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா டெக்னிக்கலும் கம்பைன் பண்ணணும். ஃபண்டமெண்டலையும் கம்பைன் பண்ணணும். அந்த செக்டார் நல்ல செக்டாரா? கம்பெனில அதுக்கான எனர்ஜி இருக்கா? அது டெக்னிக்கலா இங்க ரிலேட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா? அண்ட் டெக்னிக்கலா அத நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாட்டம்ல புடிச்சு ட்ரெண்ட் டைரக்ஷன்ல எடுத்துட்டு போறோம். இதெல்லாம் கம்பைன் பண்றது தான் ஒரு கம்ப்ளீட் ட்ரேடிங் சிஸ்டமா, இன்வெஸ்டிங் சிஸ்டமா இருக்க முடியும். அததான் நான் இங்க காட்டுறேன். இதுல இந்த இன்வெஸ்டிங் டூல் மட்டும் நீங்க எத வேணா உங்களோட இத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்க நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டத்த வச்சு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த ஸ்டாக் போலாம். இப்ப வீக்லிக்கு நம்ம 55 பீரியட் சொன்னோம். மந்த்லிக்கும் அதே தான். மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேல ஒரு ஸ்டாக் இருக்குன்னா, அது ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் எல்லாமே மோர் தென் 5 இயர்ஸ் தான் வரும். லார்ஜ் கேப், மிட் கேப் எல்லாமே. அதுக்கு வந்து நம்ம சேம் 55 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 4, 5 இயர்ஸோட டேட்டாவ வந்து அது எடுத்துக்கும். பாருங்க, இப்ப அசோக் லேலண்ட்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு. இது எங்க மொமெண்டத்துக்கு வந்திருக்கு பாருங்க. 2023 ஜூலைலயே மொமெண்டத்துக்கு வந்துருச்சு. அப்ப அதோட பிரைஸ் வந்து பாருங்க, உங்களுக்கு ரூ. 93ல இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 166ல இருக்கு. அப்ப அங்கருந்து உங்களுக்கு அந்த மொமெண்டம் வந்து இன்டாக்ட்டா சைட்வேஸ் மந்த் எல்லாம் போக இன்டாக்ட்டா போயிட்டே இருக்கு. இதே நீங்க வீக்லில பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மொமெண்டம் கிளியரா காட்டும். நான் இங்க வீக்லி சார்ட்டுக்கு போறேன். சேம் 55 பீரியட். 55 பீரியட் நம்ம வச்சிருக்கோம். இதுலயே பாருங்க. இந்த இடையில சைட்வேஸ் ஆன இடத்துலலாம் உங்களுக்கு ரெட் குடுத்துட்டு 2023ல இருந்து மத்த டைம்ல உங்களுக்கு அந்த புல்லிஷ் மொமெண்ட் இருக்கிற இடத்துலாம் கரெக்ட்டா அந்த பாட்டம்ல நம்ம இந்த ட்ரையாங்கிள் வர இடத்தலாம் பாருங்க. அங்கலாம் எடுத்திருந்தோம்னா, அங்கருந்து மேல் நோக்கி தான் போயிருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதையே டெய்லில பார்த்தோம்னா, நமக்கு அந்த டைம் ஃப்ரேம்க்கு 123க்கு போணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு போறேன். பாராமீட்டருக்கு போறேன். டிஃபால்ட்க்கு போயிட்டு ரீசெட் பண்ணிடுறேன். டிஃபால்ட்க்கு வந்துருது. அப்ப கிளியரா பாருங்க. டெய்லில இப்போ இங்கருந்து மொமெண்டத்துல இருக்கு. மே மந்த்ல இருந்து. மே மந்த்ல அதோட பிரைஸ் பாருங்க. கிட்டத்தட்ட ரூ. 106ல இருந்தது. இப்ப பிரைஸ் வந்து ரூ. 166ல இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இந்த மொமெண்டம், இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு பாருங்க. ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துக்கணும். இங்க வந்துட்டு மந்த்லில மொமெண்டம்ல இருக்கா? இப்ப 5 இயர்ஸ்க்கு மேல இருக்க ஸ்டாக்கா இருக்குன்னா, நீங்க 3 பீரியட் கூட கம்பைன் பண்ணிக்கலாம். மந்த்லில கிரீன் இருக்கா? வீக்லில 55 பீரியட்ல, அதாவது வீக்லி அண்ட் மந்த்லி 55 வச்சுக்கிறோம். 2லயும் கிரீன் இருக்கா? டெய்லில வந்து கிரீன் இருக்கா? 3மே கிரீன் இருக்கு. அந்த ஸ்டாக்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அடுத்து அப்படியே போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுல ஒரு டைமிங் டூல். பாருங்க, இந்த இடத்துல கிரீன் 3லயும் வந்துருச்சு. ஆனா நான் இங்க வந்து பாட்டம்ல எடுக்கிறேன். இந்த டூல் வச்சிருக்கிறதுனால நான் பாட்டம்ல எடுக்கிறேன். பாட்டம்ல எடுத்துட்டு அங்கருந்து நம்ம ராலி பண்ணிட்டு போறோம். எந்த அளவுக்கு மார்க்கெட்ல பெஸ்ட்டா ஒரு ட்ரெண்ட்ல புல் பேக்ல எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு டவுன் சைட் புரொடெக்ட் பண்ணி அப் சைட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அத தான் இந்த சிஸ்டம் உங்களுக்கு குடுக்குது. ஸோ மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ல நீங்க பண்ணணும் எப்பயுமே. அப்ப மொமெண்டம் எங்க இருக்கு அப்டின்னாக்கா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்ல தான் நம்ம மொமெண்டத்த பார்க்குறோம். வீக்லிக்கும், மந்த்லிக்கும் 55 பீரியட், டெய்லிக்கு 123 பீரியட். நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஸ்டாக்கோட ஹோல்டிங் பீரியட் வந்து 1 1/2 வருஷமா ஆயிடுச்சு இப்போ. ஆவரேஜ் ஹோல்டிங் பீரியட். அப்டின்னா, மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள 6 மாசத்துலருந்து 1 வருஷத்துக்குள்ள மொமெண்டம் வந்து லேப்ஸ் ஆயிடுது. திரும்ப கீழ வருது. அப்ப மொமெண்டம் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த மொமெண்டத்த கேப்சர் பண்ணணும்னா, ஷார்ட் டெர்ம் ஸ்விங்கோ அல்லது ஒரு 6 மந்த்ஸ் டூ 1 இயர் பொசிஷனோ நீங்க எடுக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சீரிஸ்ல நான் குடுத்திருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். அதுலயும் எஸ்பெஷலி இந்த கடைசி ஒரு 4, 5 வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சீரிஸ ரிப்பீட்டடா பாருங்க. அ நெறைய ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நான் இங்க கிளியரா, ஓப்பனா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபர்தரா நம்ம சேனல்ல வந்து இந்த டீடைல்ஸ் மொமெண்டத்துல எந்த ஸ்டாக் இருக்கு, இன்ட்ராடே ரிவர்சல்ல எந்த ஸ்டாக் இருக்கு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் நல்ல குவாலிட்டியான ரிசல்ட் வந்திருக்கா, ஐபிஓல என்ன நியூஸ் இருக்கு, ஓவரால் மார்க்கெட் சென்டிமென்ட் எப்படி இருக்கு, எந்த செக்டார் ட்ரெண்டிங்ல இருக்கு, இப்படிங்கிறது எல்லாமே கவர் பண்ணி டெய்லி வீடியோ வந்து நம்ப போடுற மாரி பிளான் பண்ணிட்டுருக்கோம். அது வந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஒரு இடத்துல கொண்டு வந்துருவேன். நான் வந்து இந்த நியூஸ வந்து நான் பேச போறதில்ல. இந்த டெக்னிக்கல்ஸ தான் நான் பேசப் போறேன். நியூஸ் பேசுறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து டெக்னிக்கலா என்ன நடக்குது? அ டேட்டா பாயிண்டோட
ப்ரூஃபோட என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஆக்ஷனபிள் இன்சைட்டாக இருக்கும். உங்களோட ட்ரேட்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏதாவது வேணும்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் க்ரோ ஆக தான் நானும் நிறைய விஷயம் கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேனலை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.